வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை அதிரடியாக குறைஞ்சிருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே கொஞ்சம் குறைவாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ அல்லது அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பூக்கள் வாங்குற செலவு ரொம்பவுமே குறைவாக இருக்க போகுதுங்க. இன்னைக்கு பூக்களை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா மல்லிகைப்பூ கிலோ 230 விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 200 விற்பனை ஆயிட்டு இருக்கு. சிவப்பு ரோஜா கட்டு 200 கிடைக்குது. சாமந்தி பூ கிலோ 160 விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 180 விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 180 விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 25 விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 60 விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 180 விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 500 800 வரைக்கும் விற்பனை ஆகுது. நந்தியவட்டம் கிலோ 180 விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 200 விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 300 விற்பனை ஆயிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை பூ கிலோ 100 விற்பனை ஆயிட்டு இருக்கு. மறிக்குழுந்து கிலோ 70 விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள்ல கனகாம்பரத்தோட விலை மட்டும்தாங்க 500 800 வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. மற்ற பூக்களோட விலைகள் எல்லாமே குறைவாக தான் இருக்குது. நீங்க பூக்களை வியாபாரத்துக்கு வாங்க போறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாக வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக இருக்குங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்குள்ளே மொத்த விலை கடைகளில் கிலோ கணக்குலையோ அல்லது சேருலையோ வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக கிடைக்குதுங்க. ஒரு சேரு அப்படிங்கிறது 300 கிராம். நான் ஒரு கிலோவுக்கான விலை சொல்லியிருக்கேன். நீங்கள் சேரில் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோங்க. நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி விலைக்குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு செலவுகளை குறைச்சிக்கோங்க.